வரும் 14ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சேலம் வருகிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார். வேல்முருகன், விவரங்கள். அந்த குறிப்பாக பரபரப்பான அரசியல் சூழல்ல பாஜகவில பல்வேறு மாற்றங்கள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய பயணம் என்பது வருகின்ற 14ஆம் தேதி உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சேலத்துல வருகின்ற 14ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய தலைமையில் மையக்குழு கூட்டம் மற்றும் அன்று மாலையே பொதுக்கூட்டமும் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளை தற்போது பாஜக நிர்வாகிகள் சேலம் மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் செய்து வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக நேற்றைய தினத்தில் PL சந்தோஷ் பல்வேறு முக்கிய ஆலோசனை கூட்டங்களை, குறிப்பாக பொறுப்பாளர்கள் கூட்டம், மையக்குழு கூட்டம், இது மட்டும் இல்லாமல் அதிரடியாக கேச விநாயகம் மாற்றம் என்று பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில தற்போது அமித்ஷா அவர்களுடைய பயணம் அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கிறோம். விரைவாக அதிமுக பாஜகவினுடைய கூட்டணி முடிவுகள் ஒப்பந்தத்தின் அடிப்படையில விரைவாக கையெழுத்து ஒப்பந்தமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் அமித்ஷா அவர்களுடைய பயணம் அப்படிங்கிறது குறிப்பாக தற்போது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறுவதன் காரணமாக அந்த பயண தேதிகள்ல மாற்றம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில 14ஆம் தேதி தற்போது சேலம் வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சேலத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகின்ற பொழுது அன்றைய தினத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களும் சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் மையக்குழு கூட்டத்தில் மீண்டும் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்தான பல்வேறு ஆலோசனைகள்ல ஈடுபட வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 65 நாட்கள் மட்டுமே இருப்பதாக PL சந்தோஷ் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில அமித்ஷா அவர்களுடைய வருகை அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்க முடிகிறது. நன்றி வேல்முருகன், விவரங்களுக்கு.